ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நின்று அன்போடு வாழ்த்துகிறேன். அதே போல் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நம்முடைய குடும்பங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கர்த்தர் தான் விளையை செய்தார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். நான் நட்டேன், அப்போலோ என்ற தேவ மனிதனுடைய அழைப்பு நீர் பாய்ச்சிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தான் விளையை செய்கிறார். அதனால் இந்த நாட்களில் நம்ம இணைந்து செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்கள் 40 நாள் உபவாசம் பண்ணுறாங்க. 21 நாள் தானியேல் உபவாசிக்கிறாரு. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை எஸ்ரா தேவ சமூகத்தில் 3 நாட்கள் அகாவா நதிக்கரையில் ஒரு பெரிய ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரை அவர் லீட் பண்ணி நடத்துகிறார். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்போது தான் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். உபவாசம் ஜபந்தான் ஆண்டவருடைய ஊடுருவல், தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய எக்ஸாம்பிளை நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். இந்த உபவாச நாட்களில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வேதத்தில் தேவ ஜனங்களோடு போராடின, பழைய ஏற்பாடு காலத்தில் போராடின, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் போராடின அந்த பொல்லாத ஆவிகளில் ஒன்று சீரிய ஆவி. அதை குறித்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோணங்களில் தியானம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இது ஜெப நாள். அதனால் இந்த ஆவிகளை பற்றி இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி சரி, அதான் இந்த வாரம் நிகழ்ச்சிகள். இப்போதும் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கிறத நல்லா ஃபீல் பண்ணுறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, இப்பொழுது நம்ம இன்றைக்கி வேகமாக கர்த்தருடைய வார்த்தை போகிறதுக்கு முன்னால், ஒருவேளை இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொல்லி இன்றைக்கி புதிதாக யாராவது எங்களோடு கனெக்ட் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்றால் அதிகாலை 5:30 மணிக்கு உங்களை தேடி ஒரு அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு குறுஞ்செய்தி, ஒரு 4 minutes to 5 minutesக்குள்ளே அந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன செய்தி. அது இரவில் ஆஸ் யூஷுவல் 5:30 PM 5:30 to 7:30 7:45 வரைக்கும் போகும். பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, தெய்வீக பாதுகாப்புக்காக தொடர்ந்து நம்ம நடத்துகிறோம். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேங்க்யூ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கையை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆமென், ஆமென், ஆமென். 400 நாட்களுக்கு மேலாக நம்ம இந்த ஊழியத்தை தேவனே நடத்துகிறார். தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு வனாந்தரத்தில் நடத்தினது போல் அவரே நடத்துகிறார். சொல்லுங்க, நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நீர் நடத்துகிறீர். இன்னைக்கு எங்களை நடத்தும். சொல்லுங்க, இன்னைக்கு எங்களை நடத்தும். எங்களை எப்படி நடத்தணும்னு விரும்புறீங்களோ அப்படி நடத்துவீராகப்பா. நடத்துங்கப்பா. ரபாலாமா ஆண்டராகதரா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட பலத்த கரமும் உம் பக்கமே உண்டு.
தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. ஆமென் ஆமென் ஆமென். யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் இவை இரண்டுக்காக உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படும், ஒவ்வொரு ஆத்துமாக்களோடு இடைப்படும். நல்ல வார்த்தை போய் கொண்டிருக்கிற நேரம் பார்த்து சத்துரு மின்சாரத்தில் கை வச்சிடக்கூடாது, இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங்கில் கை வச்சிடக்கூடாதுப்பா. அப்பா, வீடுகளில் நல்ல சுமூகமான ஒரு சிச்சுவேஷனை தாங்க. எந்த விதமான ஆண்டவரை தடைகள், போராட்டங்கள், டிஸ்டர்பன்ஸ் வீடுகளுக்குள்ளே வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 Kings chapter 6 verse 24. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தினந்தோறும் சொல்லுகிற வார்த்தை திரும்ப சொல்வதில் தவறில்லை. அது என்ன? ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கணும். ஒரு எழுத்தின்படியாக அல்லது இது ஒரு சரித்திர புத்தகம், ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு அப்படின்னு நம்ம நினச்சா அது ஒரு ஹிஸ்ட்ரியை போல், அது ஒரு சரித்திரம் போலவே இருக்கும். ஆனால் இதெல்லாம் தேவன் அருளின வார்த்தைகள். அப்போ தேவனுடைய வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலோடு தேவ மனிதர்கள் வெவ்வேறு காலங்களில் இதை எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு வாசித்தா மறைந்திருக்கிற சத்தியம் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இதற்கு பின்பு சீரியா ராஜா பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு சமாரியாவில் வந்து முற்றுகை போடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கணும். முந்தின வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரிய தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. சீரியன் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரல. அது 23. 24. இதற்கு பின்பு சீரியா ராஜா பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிகிட்டு சமாரியாவில் முற்றுகை போடுகிறான். சாதாரண தமிழில் சொன்னால் 23ஓடு அவன் சாப்டர் முடிஞ்சதுன்னு சொல்லப்படுது. முடிஞ்ச மாதிரி இருக்குது, வரலன்னு. ஆனால் 24 அவன் திரும்பி வரான் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் நான் பேசுகிறதெல்லாம் புரியும். அதுவும்
கர்த்தருடைய வேத வாசன் மேலே ரொம்ப வாஞ்ச உள்ளவங்க, கர்த்தர் மேலே வாஞ்ச உள்ளவங்களுக்கு இன்னும் ரொம்ப புரியும். அதிலும் ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப புரியும். அப்போ நான் யாருக்கெல்லாம் புரியாதுன்றது ஆப்போசிட் குரூப்புக்கு கொஞ்சம் கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் சொல்கிறது இப்போ திரும்ப சொல்ல போகிறேன். நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன். என் சாபங்களெல்லாம் ஆண்டவர் முறிச்சிட்டாரு. சத்துருவின் தலையை சிலுவையில் நசுக்கிட்டாரு. சாத்தான் இனி என்ன பண்ண மாட்டான், அவன் கிரியை செய்ய மாட்டான். அதெல்லாம் உண்மை. அப்போ ஏன் திரும்ப நீங்கள் அவன் வருவான்னு இங்கே சொல்லியிருக்குது. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கூட சொல்லியிருக்குது. இயேசு ராஜாவின் காலத்தில் கூட அது சில காலம் சாத்தான் அவரை விட்டு போனான்னு சொல்லியிருக்குது, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் சபை தொடங்கின பிறகு சாத்தானுடைய போராட்டங்களை அவங்க சந்திக்கிறாங்க, ஆனால் அதை மேற்கொள்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 6ஆம் அதிகாரத்தில், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு ஏதாகிலும் ஒரு சாத்தான் ஒரு இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவன் எந்த அளவுக்கு அவன் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு, அதாவது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி உயர்ந்துக்கிட்டே வரும். விசுவாச வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே வரும். அவனுடைய ஜப வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே வரும். அதெல்லாம் வராது, அதெல்லாம் உனக்கு வராது, அதெல்லாம் வராது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி உனக்கு அது கொரோனா கிடையாது, இது வைரஸ் ஃபீவரு. கொரோனா கிடையாது, யூரினரி இன்ஃபெக்ஷனு. கொரோனா கிடையாது, இது சும்மா இது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லைன்னு கேட்டு 10 நாள் கழித்து சொன்னீங்களே ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அவ்வளோதான். வேறு என்ன போய் இப்போ ஏதோ கேஸ் போட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, நான் சொல்கிறத கவனிக்கணும். என்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய பிள்ளைகளை மாறி, இப்போ தான் அடுத்ததான் ரொம்ப முக்கியம், அவருடைய பிள்ளைகளாக மாறி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஒழுங்காக கர்த்தரை நேசித்து, ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரால் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு, அடுத்தது வசனத்தின் மேலே தாகம் கொண்டு வார்த்தையை பிடிச்சி ஜீவிக்கணும். அடுத்தது பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்களுக்குள் வாழ்கிற ஒரு பெரிய சேனை உலகம் முழுவதும் இருக்குது. அப்படிப்பட்டவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, அவ்வப்போது ஏதாயிலும் நெருக்கங்கள் வரத்தான் செய்யுது. ஐயா, ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கன்னா அவர் ரட்சிக்கிறவர், அவர் சுகம் அளிக்கிறவர், அவர் பணம் கொடுக்குறவர், அவர் சாப்பாடு கொடுக்குறவர், அவர் சுகம் கொடுக்குறவர், அவர் என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர். இதையே சுற்றிட்டு வரக்கூடாது. இது கேட்பரி சாக்லேட்டு. அதையும் தாண்டி இயேசுவை குறித்து நீங்கள் ஆழமாக சிந்திக்கும்போது அவருடைய குண லட்சணங்கள், அவர் எப்படி சாத்தானை சந்திக்கிறார், எப்படி மேற்கொள்கிறாரு, அவர் பாவிகளிடத்தில் எப்படி பேசுகிறாரு, சதுசேயர் பரிசேயர்கிட்ட எப்படி பேசுகிறாரு, அவர் வனாந்தரத்தில் எப்படி பேசுகிறாரு, ஜபாலயத்தில் எப்படி பேசுகிறாரு, மனுஷங்கிட்ட எப்படி பேசுகிறாரு, சாத்தாங்கிட்ட எப்படி பேசுகிறாரு, ஜபாலய தலைவன்கிட்ட எப்படி பேசுகிறாரு இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு பிசாசை அவர் விரட்டும் போது ஒவ்வொரு பிசாசுக்கிட்ட அவர் எப்படி பேசுகிறாரு. சில பிசாசை பேசாதான்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி நீங்கள் இந்த மாதிரி இயேசுவினுடைய அவரை குறித்த வெளிப்பாடுகளை நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிங்க வச்சுக்கோங்க, உங்களை அசைக்க யாராலும் முடியாது. ஆமென். அசைகிற மாதிரி வரும். அந்த பெருவெள்ளம் வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு அசையாது தான் இருக்க தவிர பெருவெள்ளம் வராதபடிக்கு வேறு ட்ராக் போட்டு அவர் அந்த பெருவெள்ளம் அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னு இல்லை பைபிளில். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு கூட பேசுகிறேன். இங்கே சீரியா ராஜா கொஞ்ச காலம் தண்டுக்கள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவே இல்லை. ஆனால் 24ஆம் வசனத்தில் மீண்டும் அவன் முற்றுகை போடுகிறான். அப்போ இந்த 2 வசனத்துக்கிடையே சில வருஷங்கள் இருக்கிறது. 2 சில ஆண்டுகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் இந்த சத்தியத்தை தொடர்ந்து நான் பேச நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ முற்றுகை போடுகிறான்.
நேற்று ஒரு மனிதனை பிடிக்க சிட்டி முழுவதையும் கவர் பண்ணுறான். இங்கே வேதம் சொல்லுகிறது இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியா முழுவதையும் முற்றுகை போடுகிறான், கேப்சர் பண்ணுறதுக்காக. அந்த முற்றுகை போடுகிறான். அந்த போட்டதினுடைய விளைவு அதான் ரொம்ப முக்கியம். இதை எப்படி பார்க்கணுன்னா, சாத்தான் ஒரு சபையை முற்றுகை போடும்போது, சாத்தான் ஒரு தேசத்தை முற்றுகை போடும்போது, சாத்தான் ஒரு மாநிலத்தை முற்றுகை போடும்போது, சாத்தான் ஒரு தனிப்பட்ட மனுஷனை முற்றுகை போடுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பாதிப்பை அவன் கொண்டு வரான் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், அதே 25ஆம் வசனத்துக்கு வாங்க, வாசிங்கள். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு நிமிஷம். அதனாலே கொடிய பஞ்சம், சத்துருவினுடைய ஒரு அட்டகாசம், சத்துருவினுடைய வல்லமை, அல்லது அவன் முற்றுகை போடுறான்னா அந்த ஊருக்குள்ள முதல்ல வரக்கூடிய பிரச்சனை பஞ்சம். முதல்ல வரக்கூடிய பஞ்சம். இப்போ பாருங்க, இப்போ அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தபோது அநேக தேசங்களில் பயங்கர பொருளாதார நெருக்கடி. இப்போ அதை விட பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்குது, கொரோனா யுத்தம். இதுக்கு அதாவது இன்விசிபிள் எனிமி அப்படின்றாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு எனிமியோடு உலகம் போராடுது. அப்போ உதாரணமாக இப்போ அந்த 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 சத்துருவினுடைய கண்ணிலிருந்து நம்ம தப்பணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி லாக்டவுன் தான், ஊரடங்கு தான். அப்போ ஊரடங்கு போட்டால் என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு, ஊரடங்கே என்று தெரியாத காலத்தில், ஆனால் போன வருஷம் 2020 மார்ச்சில் பேசினா இதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும்னா நீங்கள் வந்து உட்காந்து கேட்பீங்க, ஆமாம் கரெக்ட். இப்போ நீங்கள் எனக்கே சொல்வீங்க, லாக்டவுன் போட்ட உடனே அடி வாங்குறது பொருளாதாரம். ஆமாம், எல்லா மார்க்கெட்டும் டவுனு, தொழிற்சாலை மூடி இருக்குது, கடையெல்லாம் மூடி இருக்குது, வியாபாரம் ஒன்றும் இல்லை. வியாபாரம் ஒன்றும் இல்லைன்னா பணப்புழக்கம் இல்லை, பணப்புழக்கம் இல்லைன்னா அங்கே வந்து வியாபாரம் நடக்கலாம். அவ்வளோதான். பொருளாதார சீற்றம் அதிகரிக்கிறது, பணவீக்கம் அதிகரிக்கிறது. அது ஒரு பக்கம். பெட்ரோல் விலை, டீசல் விலை போய்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. பஞ்சம். அப்போ சாத்தானுடைய கிரியை ஒரு குடும்பத்தின் மேலே, ஒரு விசுவாசியின் மேலே, அல்லது கர்த்தருடைய பிள்ளை ஒரு வீட்டிற்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே, ஒரு பட்டணத்துக்குள்ளே வரும்போது அவன் வந்து எங்கே கை வைக்கிறான், முற்றுகை போட்டவொடனே முதல் பாதிப்பு வந்து பொருளாதார சீற்றம், பஞ்சம். இந்த பஞ்சம் இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஏன் திருடுறாங்க, ஏன் கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னா பஞ்சம். அந்த போதுமான அளவு பணம் இல்லை. அதனால் அவன் வந்து லஞ்சம் வாங்கினா தான் முடியும், அங்கே கள்ளக்கணக்கு எழுதினா தான் முடியுன்ற மாதிரி வேறு வழி இல்லாமல் போய் அவன் பண்ணுறான். அதனால் அவன் பண்ணுறது தப்பு, அவன் பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட முடியாத. எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சம், எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சம். அப்போ இந்த நாட்களில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 25ஆம் வசனத்தில் பஞ்சம். அந்த பஞ்சம் வந்த உடனே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், அதாவது புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் முற்றுகை போட்டார்கள். மேக்சிமம் பயங்கரமாக விலைவாசி உயர்ந்துட்டே போகுது. உங்களுக்கு தெரியும், கோயம்பேடு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆன உடனே வெங்காய விலை, அந்த விலை, இந்த விலை எல்லாம் உச்ச கட்டத்துக்கு போகுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது ஒன்று பஞ்சம்னு சொல்லி மொட்டையாக சொல்லிட்டு போக முடியாது. அந்த பஞ்சத்தினுடைய அடுத்த வெளிப்பாடு, அடுத்த நிலைமை எங்கே போகுதுன்னா விலைவாசி உயர்வு. விலைவாசிகள்லாம் உயர்கிறது. ஆமாம், கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போக வேண்டியது, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகணும், கர்நாடகாவிலேருந்து கேரளாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது, ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போக வேண்டிய பொருட்கள் பரிமாற்றம், போக்குவரத்துகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டால் அங்கே இருக்கிற விலைவாசியை இந்த நேரம் பார்த்து சில ஆட்கள் வந்து பதுக்குவான். அரசாங்கம் எச்சரிக்கிறது, ஆனால் அவன் செய்கிறதை செய்வான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விலைவாசி உயர்வு பாதிக்கப்படுகிறது யார்? மக்கள், பாதிக்கப்படுகிற மக்கள். அப்போ பஞ்சம், ரெண்டாவது விலைவாசி உயர்வு. பிசாசனுடைய கிரியை சொல்கிறேன், பிசாசனுடைய கிரியை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஐயா, உங்களுக்கு எனக்கு மட்டும் ஏன் இருக்குது, உலகமே ஊரே அப்படி தான் இருக்குது அப்படின்னு உலகம் பேசிட்டு போகும்.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகளை பஞ்சகாலத்திலும் கர்த்தர் போஷிக்கிறவர். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. பஞ்ச காலத்தில் உடுத்துவிக்கிறவர், பஞ்ச காலத்தில் தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். சாரி பார்த்து ஊரெல்லாம் பஞ்சம் இல்லை, பைபிள் வாசிக்கிறோம்ல 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் ஊரே பஞ்சமா. ஆனால் அந்த விதவையின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையில்லையா. என்ன அந்த அம்மா பதுக்கி வச்சுருக்கோ? அந்த அம்மா ரேஷன் கடையில் வேலை செஞ்சு இருக்கிற பொருளாக கொண்டு போய் பதுக்கி வச்சுருக்கோ? இல்லையே. அது வேறு சப்ஜெக்டு. அவங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய ஊழியனையும் கர்த்தருடைய வார்த்தையும் அந்த அம்மா கனம் பண்ணதுனால அவங்க மாவும் எண்ணெயும் குறையாமல் அநேக நாள் அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நம்ம வீடுகளில் இப்போ நமக்கு வரக்கூடிய ப்ரேயர் பாயிண்ட்ஸில் ஒரு 70% கடன் பிரச்சனை. ரொம்ப கஷ்டம், கடன் பிரச்சனை. ஏற்கனவே நான் வேலைக்கு போயே கடன் பிரச்சனைனா, இப்போ வேலைக்கு போக முடியல, கடைகள்லாம் அடைப்பு, வேலை இல்லை, வேலை இழப்பு வேற. இப்போ வேலை இழப்பு. இப்போ இதனால் என்ன தான் செய்ய முடியும்? கடன் வாங்கினா தானே அரிசி வாங்க முடியும், இல்லை கடன் வாங்கினா தானே நம்ம எண்ணெய் வாங்க முடியும், பருப்பு வாங்க முடியும். அந்த கடைக்காரர் எவ்வளோ நாள் கடன் கொடுப்பாங்க? அப்போ அவங்களுக்கு பணத்தை திரும்பி செலுத்தினா தானே அவங்க திரும்பி கடனாக வாங்க முடியும். அதே போல் தான் எல்லாமே. அப்போ நீங்கள் இதை மேலோட்டமாக யோசிக்காதீங்க. எல்லோரும் தான் கடன் வாங்க, நீ மட்டுமா கடன் வாங்குற? எல்லோரும் தான் கடன். நம்ம உங்கள் ஃபோன்லேயும் சரி, என் ஃபோன்லேயும் சரி, சார் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் சார், நீங்கள் குவாலிஃபைடு சார், அதனால் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் சார். என்கிட்ட பேசினா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஏம்மா நீயும் கடன் வாங்காத, நானும் கடன் வாங்காமல் வாழணும்னு ஜெபம் பண்ணுறோம்மா அப்படின்வான். சரி சார்ன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த நாட்களில் இந்த கடன் வாங்கியே நிறைய பேர் நம்ம பழக்கப்பட்டுட்டோம். அதை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அந்த நெருக்கத்தின் வழியாக போகிறதுனால தான் கடன் வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் விசுவாசிகள் தானே. நம்ம ஐயா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, எதுக்கெடுத்தாலும் கடன். அதே நேரத்தில் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சில லட்சங்கள் ஆகுது. அப்போ அந்த அளவுக்கு பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் நம்முடைய பேங்க்கில் நம்முடைய வருவாயை வைத்து, நம்முடைய பணம் போக்குவரத்தை வைத்து அதிகாரிகள் கணக்கிட்டு நமக்கு லோன் கொடுக்குறாங்க. அது வேறு விஷயம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வீடு நீங்கள் வாங்கணும், அரசாங்கம் அதில் சலுகை கொடுக்குறாங்க, இத்தனை வருஷத்தில் அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்ணிருங்கன்னு. ஏன்னா ஒரே நேரத்தில் 1 கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்கக்கூடிய ஆட்கள் நம்ம நாட்டில் அதாவது அவ்வளோ பேர் கிடையாது. அதனால் நீ அந்த வீடை வாங்கலாம், ஆனால் திரும்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு வங்கி அதிகாரிகள் தான் அதை தீர்மானிக்கிறாங்க. அது வேறு. ஆனால் எதுக்கெடுத்தாலும் ஒரு பழ கடைக்கு போ, அது ஒரு கடன். சிக்கன் கடைக்கு போ, 1/4 கிலோ சிக்கன் கடன். அந்த பக்கம் திரும்பி அந்த அண்ணாச்சிக்கிட்ட போய் அங்கே ஒரு 1/2 கிலோ சக்கரை கடன் கொடுங்க சார்னு. அவர் சிக்கன் கடைக்காரன்னா போன மாதம் வாங்கினதே திரும்பி தரலைன்னா அதோட அந்த கடை பக்கமே போகிறது கிடையாது. இப்போது நான் இந்த மாதிரி நம்ம சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேங்கல்ல, இருந்தால் தோத்திரம் பண்ணி சாப்பிட்ணும். நீங்கள் சொல்வீங்கன்னு இது, அதாவது நம்ம கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறோம். கடன் வாங்கி சில ஆட்களை பார்த்துருக்கையா, திடீர்னு சொந்தக்காரங்க மற்றவங்க யாரும் வந்துட்டாங்கன்னா இந்த சிக்கன் மட்டன்லாம் கடன் வாங்கிட்டு அவன் போட்டு அவன் அமகலம் பண்ணி அவங்கள பிரமிக்க வைப்பான் பாருங்கள். 4-5 டிஷ்ஷெல்லாம் வச்சு இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுற விசுவாசிகளை நான் அவங்களோட பழகணும்னு நான் விரும்புகிறதே கிடையாது. சில ஊழியர்கள் கூட அப்படி தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் அப்படி பந்தாவை அவங்கள காட்டணும், அவங்கள கொண்டு போய் ஒரு பெரிய ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இருக்கப்பட்டவன் செய்யட்டும். அதில் கூட அனாவசியமாக பணம் செலவு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பைசாக்கும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டம். 50 ரூபா இருந்தால் நல்லா கவனிங்க, ஒரு 50 ரூபா இருந்தால் நல்லா கவனிங்க, 2 நாள் சாப்பிட்றலான்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க, கடைக்கு போய் பாருங்கள் எல்லாம் பிஸியாக இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, எல்லாம் காசுலாம் நல்லா தான் இருக்குது. ஐயா, நாட்டினுடைய ரேஷியோ என்ன, நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன? அதனால் இந்த கடன் பிரச்சனை தான் இன்றைக்கி கழுத்தை பிடிக்குது.
என்னுடைய ஆரம்ப ஊழியங்களில் இந்த பண நெருக்கடி வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் தான் அழைச்சாரா இல்லையா, உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் நிறைய காரியம் நான் ஓப்பனாகவே சொல்லி கொடுப்பேன். அதனால் சில நேரத்தில் பாருங்கள், கர்த்தர் தான் அழைச்சாரா. இந்த பத்திரிக்கை ஊழியத்தில் ஒரு கட்டத்தில் பயங்கரமான நெருக்கடி. அந்த நெருக்கடியான நேரத்தில் பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அப்போ எங்கள் பேங்க்கில் கூட ஒரு அம்மா, ஒரு அதிகாரி, உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் ட்ரஸ்ட்டு, என்னத்தை வங்கியில் பணம் வருது உனக்கு ட்ரஸ்ட்டுன்ற அப்படின்னு ஒரு அம்மா கேட்டதெல்லாம் என்னால் மனசில் ரொம்ப வேதனையாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் அது ஒரு காலங்கள் அப்படி இருந்தது. சில காலங்கள் கர்த்தர் நெருக்கமான பாதையில் பத்திரிக்கை ஊழியத்தை ஒரு கட்டத்தில் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு 1 வருஷம் ஜெபம் பண்ணேன், 12 மாதம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த பத்திரிக்கை ஊழியத்தை செய்யணுமா செய்யக்கூடாதா, எல்லோரும் நடத்துகிறாங்க நான் நடத்துகிறதா, என்ன மேட்டரேப்பா, என்னப்பா விஷயம் அப்படின்னு 12 மாதங்கள். சில நேரத்தில் நான் வந்து உங்களோட கொஞ்சம் டென்ஷனாக இல்லை, இருக்கிறத பேசும்போது சிலருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே இந்த பட்டர் பூசிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போது 12 மாதங்கள் ஜெபம் பண்ணேன். அப்புறம் எங்களுக்கு அப்போ அந்த ஊழியம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களாம் ஜெபம் பண்ணுவோம் 12 மாதம். ஆண்டவரே எங்களுக்கு நடத்துங்க, வழிகாட்டுங்க, தெளிவாக சொல்லுங்கள், அப்படி இப்படின்னு 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக வாசல்களை திறந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ கிருபையினால் இன்று வரைக்கும் அது நடைபெறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதே போல் தான் எல்லாமே. இப்போ நான் திடீர்னு ஞாபகம் வந்ததுனால அதை சொல்கிறேன். அப்போது பண நெருக்கடி எல்லாருக்குமே வருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தான் நான் தான் இப்படி தரித்திரத்துலேயும் கஷ்டத்துலேயும் இப்படி இருக்கிறேன் நீங்கள் சொந்து போகாதீங்க. ஐயா இங்கே பாருங்கள், கடன் வாங்காமல் வாழ்கிறவன் தான் என் பணக்காரன். நீங்கள் குடிசையில் இருக்கிறீங்களோ சரியா, நீங்கள் வந்து ஓடு வீட்டில் இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு ஷேரிங்கில் இருக்கிறீங்களோ, நீங்கள் ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் இருக்கிறீங்களோ, அல்லது 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறீங்களோ, 10க்கு 10 வீட்டில் இருக்கிறீங்களோ, 10க்கு 10னா 10 அடிக்கு 10 அடி வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களோ, அது விஷயம் கிடையாது. கடன் வாங்காமல் இருக்கீங்களா, நீங்கள் தான் ஏன் மல்டி மில்லியனரு. பெரிய பெரிய மல்டி மில்லியனர் சொல்கிறவங்களாம் பேங்க் பக்கமே போக முடியாது, ஃபோன் எடுக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க எவ்வளோ பேர். அதனால் நீங்கள் வந்து மற்றவங்கள பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. அதனால் பண விஷயம் ஏன் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த பிசாசு, சீரிய பிசாசு முற்றுகை போட்டவொடனே சமாரியாவில் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்து போய், அங்கே பாருங்கள், அங்கே நான் வாசித்தேன்ல, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு ஒரு புறா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே 30 வெள்ளிக்காசுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தோன்னே அவன் பார்த்தீங்கன்னா அவன் யூதாஸ். ஆனால் அந்த கழுதை இங்கே பாருங்கள், கழுதை தலை வந்து 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அந்த அளவுக்கு உச்சக்கட்ட பயங்கரமான விலைவாசி உயர்வு. அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எல்லாம் நாட்டில் இதை வந்து ஆண்டவர் அறியாதவங்க அப்படி பேசலாம். ஆனால் வாட் பைபிள் சேஸ், வசனம் என்ன சொல்லுது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த சீரிய ஆவி முற்றுகை போடும்போது பஞ்சம், அப்புறம் விலைவாசி உயர்வு, இன்னொன்று அடுத்த ஒரு பயங்கர ஒரு டேஞ்சரஸ் ஒரு சிச்சுவேஷனை பாருங்கள். வாசிங்க 27-28. அதற்கு அவன், அதாவது 27-28ன்னா 6ஆம் அதிகாரம், 2 ராஜா 6ஆம் அதிகாரம் 27-20. ஏன்னா திடீர்னு யாராவது இப்போ புதுசாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், உங்களுக்கு 27-28ன்றாங்களே என்னன்னு புரியாது, அதுக்காக சொல்கிறேன். 2 ராஜா 6:27-28 வாசிங்க. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று கூறி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். ஆமாம், இன்னைக்கு உன் பிள்ளையை வெட்டி சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளையை உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் சாப்பிட்டு ஆகணும், அப்போ தான் உயிர் பிழைக்க முடியும், வேறு வழி இல்லை. பெற்றெடுக்கிற பிள்ளைகளையே கொலை பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு
போன லாக்டவுனில் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் ஒவ்வொரு மாநிலத்தை விட்டு மாநிலம் நடந்து போய் இடையில மறித்து போய் செத்து விழுந்து செத்த பிரேதங்களை நாய்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தது நினைவிருக்கா உங்களுக்கு? நினைவிருக்கா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை 2 மாதத்துக்கு முன்பாக கங்கை நதியில பிணங்கள் மிதந்தது. அங்கு கழுகுகளும் பருந்துகளும் வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. நினைவிருக்கா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க, இந்த காரியங்கள் ஏன் இப்படி நடக்குது, என்ன விஷயம் இப்படி போயிட்டு இருக்க அப்படின்னு போயிட்டு இருக்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க பாருங்க, இன்னைக்கு உன் பிள்ளை சாப்பிட்ற, நாளைக்கு என் பிள்ளை சாப்பிடுன்னு இந்த விஷயத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது? உபாகமத்தின் புத்தகம். நீ நல்ல வசனங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சத்ருவை எதிர்த்து போராடினீங்கன்னா, அதாவது கோலியாத்தில் எந்த கோலியாத்துக்கிட்ட எங்கே வீக் பாயிண்ட்டுன்னு சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த வீக் பாயிண்ட்டை அவன் கண்டுபிடிச்சி ஒரே அடிக்கிறான் பாருங்க நெத்தியில். அதை மற்றதெல்லாம் கவசம்லாம் போட்டு பூட்டி கீட்டி வச்சு ஆள் பிரமாதமாக இருக்கிறான். ஆனால் நெற்றி மாற்றம் ஓப்பனாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பாயிண்ட்டை பாரு, அங்கே எய்ம் பண்ணு, அதை ஃபோக்கஸ் பண்ணுன்னு. அடித்தான், ஃப்ளாட் ஆனால் முடிச்சு கதை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இதெல்லாம் இந்த 6ஆம் அதிகாரத்தை குறித்து பேசினாலும் உபாகமம் 28:53 வாசிங்களேன். உபாகமம் 28:53 வாசிங்க. உபாகமம். சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்பக்கனியான உன் புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வியும் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காயிலும் போதும். அடுத்தது 57 வாங்க, டைம் போகுது. உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் அவைகளை ரகசியமாய் தின்னுவான். நல்லா கவனிங்க, இதுக்கு 3 வசனத்தை உங்களுக்கு காட்டினேன். அதுல 3லும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில். ஐயா, நிறைய பேர் பழைய ஏற்பாடுலாம் வேணாம் பிரதர், அதெல்லாம் நியூ டெஸ்ட்மெண்ட் வந்துட்டோம், உடன்படிக்கைக்கு வந்துட்டோன்னு. உடன்படிக்கைக்கு நான் கூட தான் வந்துட்டேன். நியூ டெஸ்ட்மெண்ட் உண்டு, அதான் புதிய உடன்படிக்கை பிரசங்கியார் தான் நான். ஆனால் வாக்கு தத்துவங்களை மாத்திரம் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு நான் புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவன் பேசிகிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி மக்கள்லாம் தெளிஞ்ச புத்தியோடு இருக்கிறாங்க, விசுவாசிகள்லாம். இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்க, உபாகமத்தில் அங்கே ஒரு நியமம் சொல்லப்படுகிறது. உன் சத்துருக்கள் உன்னை முற்றிலும் முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் கற்பக்கனியான உன் புத்திரர்கள் மாம்சத்தை தின்பார்கள். எவ்வளோ அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. ராஜாக்களின் காலத்தில் அது நிறைவேறுகிறது. அப்போ சத்துரு முற்றுகை போட்டால் என்ன நடக்கும்? பஞ்சம், அடுத்தது விலைவாசி உயர்வு, அடுத்தது பஞ்சத்தின் உச்சக்கட்ட மாம்சத்தை தின்ன வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின தேவனை தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இதுதான் காரணம். சத்துருக்கள் முற்றுகை போட்டால் இந்த மாதிரி பிரச்சனை. சரி, இப்போ நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் தானே, அவங்க ஏன் போய் முற்றுகை போடுறான் இப்படி கேட்குறேன். நீங்களும் நான் விசுவாசி தானே, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோம். இல்லை, நம்ம இவ்வளோ காலம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். ஏன் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரலாம், எனக்கு வரலாமா? ஏன் இந்த பிரச்சனை வந்தது? ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மீண்டும் அவன் ஏன் முற்றுகை போட்டான்? மீண்டும் ஏன் முற்றுகை போடுறான்? 1 ராஜாக்கள் 20:1 வாங்க. 1 ராஜாக்கள் 20:1 திரும்பி வாங்க, வாசிங்க அந்த வசனத்தை. பிரைஸ் தி லார்ட். 1 ராஜாக்கள் 20:1 சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் சேனைகள் எல்லாம் கூட்டி கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணுகிறான். இப்போ 20, அதாவது 1 ராஜாக்கள் 20 அவன் முற்றுகை போடுறான். ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் 2 ராஜாக்கள் 6:24 அவன் சில காலம் 23 அந்த பக்கம் வராமல் திரும்ப வந்து முற்றுகை போடுறான். இப்போ இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் கொஞ்சம் நீண்ட வருஷங்கள்.
1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திற்கும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கும் கொஞ்சம் நீண்ட இடைவெளி. இப்படி சொல்றேன், 1 ராஜாக்கள் எலியாவின் நாட்கள், 2 ராஜாக்கள் எலிசாவின் நாட்கள். இப்ப எலியாவின் நாட்கள்ல இவன் சமாரியாவில் முற்றுகை போடுறான். அந்த நாட்கள்ல இஸ்ரவேலின் ராஜா ஆகாப்பு இவன் வந்து இந்த பெனாதாத்தோடு இவன் நடந்து கொண்ட ஒரு விதத்தை பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் 2 ராஜாக்கள் 20:32 பாருங்க. இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் வந்து, என்னை உயிரோடு வையும் என்று உமது அடியானாகிய பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா? அவன் என் சகோதரன் என்ற வார்த்தை பாருங்க, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுடைய அடியானாகிய பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான். அதற்கு ராஜா சொல்றாரு, அவன் உயிரோடு இருக்கிறானா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாளிலே சீரியரிலே 1,00,000 காலாட்களை சாகடிச்சாங்க. இந்த ஆகாப் சொல்றான், அந்த பெனதாத் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? சொன்னா கூட பரவாயில்ல, அவன் என் சகோதரன். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, அவன் என் சகோதரன். ஆமான், சீரிய ராஜாவை பார்த்து இஸ்ரவேல் ராஜா சொல்றான், அவன் என் சகோதரன். தட் இஸ் த பாயிண்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் 33க்கு வாங்க. அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை பாருங்க. அந்த வார்த்தை பாருங்க, நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தை நீங்க கவனிங்க. அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து. அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனதாத் இருக்கிறான் என்றார். பாத்தீங்களா? இங்க கவனிக்கணும், சாத்தான் தந்திரம் உள்ளவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நீங்களும் நான் அறிந்து கொள்ளணும். இவன் கேட்குறான், அந்த பொல்லாத ஆவி உள்ள மனுஷன் இன்னுமா உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு கேட்பானா? அவன் கேட்குறான், இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா? he is my brother. கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிக்கணும். உங்களுக்கு சத்துருவை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாவிட்டால் நீங்க ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, இன்னொரு பக்கம் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க சத்துருவை பார்க்கக்கூடிய தெளிவான பார்வை உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவன் யார் சத்துரு, யார் எனிமி, யார் ஃப்ரெண்டு, யார் துரோகி, யார் விசுவாசி, யார் அவிசுவாசி, யார் கள்ள தீர்க்கதரிசி, யார் நல்ல தீர்க்கதரிசி, யார் நல்ல இவாஞ்சலிஸ்ட், யார் நல்ல அப்படின்னு உங்களால் கணிக்க முடியாது. பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிற பேர் தான் இஸ்ரவேல் ராஜா. அவன் சொல்றான், என் சகோதரன் உயிரோடு இருக்கிறான். அந்த வார்த்தை அவன் பிடிச்சிக்கிட்டானுங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் நன்றாய் கவனிக்கிறான். வார்த்தை நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தையை சாத்தான் கவனிப்பான். அதனால எப்போ பார்த்தாலும் சத்துருவை உயர்த்தியே பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா? அது வந்தானா, அங்கே சேவினை வச்சுட்டானா, அங்கே ஒரு வந்துச்சா, அந்த வந்து பண்ணாங்களா, சேவினையாக இருக்குமா, கருப்பு வருது, எப்போ பார்த்தா கருப்பு வருது. யாருக்காவது அது வேறு கலர் வருதுன்னு சொல்கிறது இல்லை. கருப்பு வருது, காற்று வருது, அது வருது, இது வருது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை அறியாமையே சாத்தானை மிகப்படுத்தி கொண்டு இருக்கிறதை சாத்தான் உங்கள் வாயின் வார்த்தையை பிடிக்கிறான். இங்கே பாருங்க, அவன் கவனித்து அவன் சொல்லை கேட்டவுடன் பிடித்து, உன் சகோதரன் பாருங்க, உன் சகோதரனாகிய பெனதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாங்க. பெனதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றுக்கொள்கிறான். அடுத்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க. ஐயா, திடீரென்று முற்றுகை வராதியா, திடீரென்று வீட்டுக்குள்ளே பஞ்சம் வராதியா, திடீரென்று தரித்திரம் வராதியா. கர்த்தர் அனுமதிக்கிற பஞ்சம் உண்டு, கர்த்தர் அனுமதிக்கிற தரித்திரம் உண்டு. நாமவே தரித்திரத்தில் போய் சிக்கிக் கொள்றது உண்டு. கடைசியில் நாமவே தரித்திரத்திலையும் பஞ்சத்திலையும் மாட்டிக்கிட்டு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், 80 லட்சம் கடன் ஆயிடுச்சு, 80 லட்சம். எப்படிப்பா 80 லட்சம்? அது எப்படியோ ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? எப்படியோ ஆயிடுச்சு. அது எப்படி ஆகும்? 80 லட்ச ரூபா கடன் எப்படி ஆகும்? உன் வருமானமே 25,000 தானே உனக்கு வருமானம் இல்லை? 80 லட்ச ரூபா கடன். 80 லட்சமான 1 கோடி 2 கோடி என்ன கர்த்தர் அடைப்பார், கவலைப்படாதன்னா. இன்னும் ஒரு 25 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு 2 மாதம் கழிச்சு, பிரதர் இப்போ 1 கோடி கடன் ஆயிடுச்சு பிரதர். நான் சொல்லுவேன், முதல்ல அந்த 80 லட்ச ரூபா கடனுக்கு வீட்டில் ஏதாவது சொத்து வச்சிருக்கியா? உன் ஒய்ஃபு கழுத்தில் எத்தனை தாலி மட்டும் எத்தனை பவுன் இருக்கு?
வீட்டில் எத்தனை பவுன் இருக்குது, அது இருக்குது எப்படியும் ஒரு 70-80 பவுன், ரொம்ப ஈஸியாச்சு, கொஞ்சம் அடைச்சி அதை கொண்டு விற்றுட்டேன்னா அதை அடைச்சிடலாம். அது எப்படி பிரதர், எப்படியா? கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்ல வசனத்தை நீங்கள் நல்லா படிக்கணும். இங்கே பாருங்கள், பிசாசை அசுத்தாவி பிடிச்ச அந்த சீரியா ராஜாவை போய் என் பிரதர் உயிரோடு இருக்கானா, அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தது மாத்திரம் தன் ரதத்தில் ஏற்றுக்கொள்கிறானா. ஐயா, தன் ரதத்தில் ஏற்றுக்கொள்கிறது என்ன அர்த்தம்னா, தன் வாழ்க்கையில் அவனை ஏற்றுக்கொள்கிறான், அவனோட அக்செப்ட் பண்ணுறான், அவனோட இணக்கம் அடைகிறான், அவனோட ஒத்து போகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டோன்னா உலகத்தில் எல்லாரோட அன்பாக இருக்கணும். அவங்க விசுவாசியோ அவங்க யாரோ என்னவோ எல்லாரோடைய அன்பாக பழகணும். இல்லை ஒருன்னு போகக்கூடாது, அப்படி திருப்பிட்டு போகக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் வேற, நாங்கள்லாம் வேற, நீ தான் வேற. எல்லாரையும் தோத்திரம் பண்ணணும், எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லார்ட்டும் அன்பாக போகணும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீ வெளிநாட்டெலாம் போனீங்கன்னா முன்பின் தெரியாத ஆளை பார்த்து கூட அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். மிஞ்சி நம்ம அப்படி ஸ்மைல் பண்ணால், ஏன் அவன் ஸ்மைல் பண்ணுறான், ஏன் காரணம் பண்ணுறான், ஏன் பண்ணுறான் நம்ம வேறு ரூட்டில் போயிடுவோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு பேசுகிறேன். ஆகா, பெரிய அடுத்தது பாருங்கள், வசனத்தில் தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். 34 வசனம் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 20:34. அப்பொழுது பெனதாத் அவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவில் செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கலாம்னு சொல்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். உடன்படிக்கை பண்றான். அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு இவரு. உடன்படிக்கை பண்றாரு. அந்த தேசத்துக்கு இந்த தேசத்துக்கு உடன்படிக்கை பண்றார். தேவன் அருவருக்கிற சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணலாமா? தேவன் விரும்பாத ஆட்களோடு நீ உடன்படிக்கை பண்ணலாமா? ஆமா, தேவன் விரும்பாத ஆட்களோடு திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணி தான் அங்கே 2ஆம் கட்டான் ஆகி கடைசியில் பார்த்தா மாப்பிள்ளை பொண்ணை குறை சொல்ல, பொண்ணு மாப்பிள்ளை குறை சொல்ல, அது ஒரு பெரிய வேதனையில் முடியுது. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு சொல்கிறேன் ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பாருங்க, இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசும்போது எவ்வளோ காரியம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறாரு பாருங்க. ஏன் பஞ்சம், ஏன் இந்த பெனதாத் திரும்ப வரான், ஏன் வரான்? அவனை முதல் ரவுண்டுலேயே அவன் காரியத்தை முடிச்சிருந்தா, அவனை சாகடிச்சிருந்தா, இல்லை அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருந்தா அவன் மீண்டும் முற்றுகை போடுவானா? உங்கள் லைஃப்பில் போன வருஷமே தேவன் உங்களை தப்பு வைத்தாரு. மீண்டும் நீங்கள் திரும்ப போய் உறவு வச்சுருந்தீங்கன்னா எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாங்குற சம்பாத்தியம் சிலர் பார்த்தீங்கன்னா 50,000, 60,000, 70,000, அது வேற. இப்போ எல்லாம் பேசுறதெல்லாம் அந்த ஒரு வருஷம் சம்பளத்தை தான் பேசுறது. முன்னெல்லாம் அந்த காலத்தில் ஒரு மாதம் சம்பளம் பேசுவாங்க. மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு, மாதம் 25,000 சம்பாதிக்கிறார். இப்போலாம் அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. 50,000 × 12 இயர்லி, அது அப்படி தான் பேசுறது. இப்போ சரி பேசிட்டு போங்க, அது உண்மையாக பொய்யான்றது அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டி 3 மாதம் ஆனால் தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது பாருங்க. நான் சொல்கிறது சீக்கிரம் 3 மாதம் சொல்லிட்டேன், அது கூட இல்லை இப்போ. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டேன், நான் சாணம் எடுத்துகிட்டு அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்குன்றது கிடையாது ஐயா. இந்த பூமியில் நமக்கு வேத வசனத்தில் ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் பாருங்க. வசனத்தில் தெளிவு இருக்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் 2ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 20:1 முற்றுகை போடும்போதே, எலியாவின் காலத்திலேயே இந்த ராஜா, இஸ்ரவேல் ராஜா அவனை சாகடித்து அவன் உயிரை எடுத்திருந்தான்னா, ஆமென், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் தொல்லை பண்ணியிருக்க மாட்டானே. இதுதான் இன்னைக்கு தப்ப விட்ட ஆகாப். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, இப்ப 34 நான் உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். 43க்கு வாங்க. 43 கடைசி வசனம். அதாவது இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனவுமாய் தன் வீட்டுக்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். என்ன விஷயம்னா, அதாவது தீர்க்கதரிசி, அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க. நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா வாசிக்கிறீங்கல்ல. இது ஏன்பா நடந்துச்சு, எதனால் இப்படி வந்துச்சு, என்ன மேட்டர் சொல்லி தீர்க்கதரிசி சொன்னோன்னே இவனுக்கு என்ன வந்திருக்கணும், இப்படி உணர்த்தினோன்னே,
அன்னைக்கு தாவீதை பார்த்து நாத்தான்வேல் போய் சொல்கிறான், நீ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டப்பா, ஒரு கதையை சொல்லி கடைசியில் ஒரு மிஸ்டேக்கை சொல்லி நீ தாண்டா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ சொன்னோன்னே தாவீது ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பி தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று ஒப்பு கொடுத்து தன்னை தேவனுடைய சன்னிதானத்தில் தன்னை அர்ப்பணித்து தாழ்த்தினான். அதுதான் சங்கீதம் 51. ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறான் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் வந்த பிறகும் நீ உன்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குப்பா, அதனால தான் இப்போ இப்படி நடந்ததுன்னு சொன்ன பிறகும் அதனாலே இஸ்ரவேல் ராஜாவுக்கு சலிப்பு, அப்புறம் விசனம். தன் வீட்டுக்கு போக புறப்பட்டு சமாரியாக வந்துட்டான். அதாவது இதில் 2 காரியம், சலிப்பு, விசனம். இப்போ நிறைய பேருக்கு ப்ராஃபஸி வந்து தேவன் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறாரு, தேவன் உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்கிறாரு. ஐயா, நீ சொன்னாலும், நான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சொல்லனாலும் ஆண்டவருடைய சிந்தை நீங்களும் நானும் உயர்வது தான், ஆண்டவருடைய சிந்தை நீங்களும் நானும் வாழ்வது தான். அது எதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறாரு? உன்னை நமக்கு அப்படியா அன்னைக்கு காலையில் ஒய்ஃபை போட்டு அடிச்சிருப்பான், புரியுதா உங்களுக்கு? அந்த ஒய்ஃபு பின்னால் இருந்து பார்த்துட்டு இருப்பா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டேன்றாரு, என்னை போட்டு கேட்காத கேள்வியா பாடாத பாடுபடுத்துகிறான், இதெல்லாம் அந்த ஊழியக்காரனுக்கு வர மாட்டேங்குது. உயர்த்துவேனே வருது. இங்கே பாருங்க, இந்த ராஜாவால் அந்த ப்ராஃபஸி அக்செப்ட் பண்ண முடியல. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் ரொம்ப சோ பவர்ஃபுல். பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில் வேதாகம தீர்க்கதரிசிகள் ரொம்ப ஷார்ப். அவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க, முகத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க, வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாங்க. இந்த ராஜாவுக்கு அவன் சொன்னானே ரொம்ப சலிப்பு. அப்புறம் அவனுக்கு என்னடா இப்போ நமக்கு சாதகமான தீர்க்க தரிசனம் வரலையே. சிலருக்கு பேசும்போது ஜெபம் பண்ணும்போதே கொஞ்சம் ஆறுதலான வார்த்தையாக சொல்லுங்கள் பிரதர்ன்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. ஆறுதல் உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. ஆனால் எப்பவுமே ஆறுதலே இருந்தால், ஆறுதலும் தேறுதலும் ஆறுதலும் அப்படியே இருந்தால் என்னைக்கு விடுதலை அப்படின்னு நான் யோசிப்பேன். என்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எனக்கு சொன்னா தான், டாக்டர்கிட்ட போனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் தெளிவாக சொல்லுவார். சொன்ன பிறகு அதுக்கு ஒரு ரெமிடியை கண்டுபிடிப்பாங்க. அதை மாதிரி கர்த்தர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் சொல்வார், உங்ககிட்ட இந்த பலவீனம் இருக்குது, அதை நீ மாற்றிக்கோ, நான் அவனை மாற்றிடுறேன் அப்படின்னு. ஆமாம் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான். அப்போ இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ ஆழமாக இந்த வசனங்களை நீங்கள் சிந்திக்கும் போது, ஒன்று அவன் சகோதரன் சொன்னான், 2வது ரதத்தில் ஏற்றிக்கிட்டான், அவன் வாயினால் அவன் மாட்டிக்கிட்டான். பாருங்க, அந்த சத்துருக்கள் பாருங்க, பிசாசு நம்முடைய பேச்சுகளை கவனிக்கிறான், சத்துருவோடு உடன்படிக்கை பண்ணுகிறான், தன்னை திருத்திக் கொள்ளாத ஆகாப்பு. வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் அங்கு அவன் பெனதாத் கால நேரம் பார்த்து மீண்டும் முற்றுகை போட்ட சந்தர்ப்பத்தில் தான் விலைவாசி உயர்ந்து பயங்கரமான பிரச்சனை வந்து மனுஷனுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கே வேதனை வந்துருச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் கர்த்தருடைய நாமத்தினால. இதை இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே இன்றைக்கி பண பிரச்சனை பற்றி பேசியிருக்கேன், பொருளாதார நெருக்கடியை பற்றி பேசியிருக்கேன், இதற்கு காரணம் என்னன்னு பேசியிருக்கேன், ஏன் சத்துரு முற்றுகை போடுறான்னு பேசியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு பேசியிருக்கிறேன். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அறியாமையின் காலங்களை ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தார். அதாவது கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. சரியா? கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. உங்கள் சம்பளம் என்னென்னா 5000 சொல்லு, பக்கத்தில் 0 போட்டுட்டு அந்த கல்யாணத்துக்கு அந்த இது ரெஸ்யூம்லாம் அனுப்புகிறீங்களா, பக்கத்தில் 0 போட்டுட்டு சும்மா போடு, 4 10 1000 பொய் சொல்லி தான்டா அவர் கல்யாணத்தை பண்ணுறதுன்னு போடு. கர்த்தருடைய பிள்ளைகளை, சில ஆட்கள்லாம் இருக்கானுங்க, கல்யாணத்துக்கு முன்னால் எத்தனை பவுன் போடுவோ அதை நிறுத்து பார்க்குற ஆள்லாம் இருக்கான். நிறுத்து இருக்கா, என்னடா உனக்கு என்ன இதா செய்யணும்னு நிறுத்து பார்க்கணும். சில குடும்பங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் சிஎம் செல்லுக்கு அனுப்பி தூக்கி உள்ளே வச்சா நல்லாயிருக்கும். நிறுத்து பார்க்குற ஆட்கள், எத்தனை பவுன் இருக்குது நிறுத்து பார்க்குறான், கல்யாணத்துக்கு முன்னால் இவ்வளோ பணம் கொடுன்னு சொல்கிறான், கடைசியில் பார்த்தா அந்த பயலுக்கு வேலையே இல்லைன்றான். இதனால் எவ்வளோ நல்ல பயன்களாக இருக்காங்க. எல்லாரையும் தப்பாக நினைக்காதீங்க, எல்லாரையும் தப்பாக நினச்சிடாதீங்க. இப்படிப்பட்ட ஆவிகள் அலைந்து கொண்டிருக்கிறது சில மாவட்டங்களில். அதை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கடைசி காலத்தில் வந்துட்டு, அதனால தான் இந்த பணப்பிரியர்கள் இல்லை பொருளாசை பிரியர்கள்
விசுவாசிகளை தங்களுக்கு சாதகமாக திருப்பிக் கொள்ளுகிற கள்ள போதகர்கள், அதாவது செவித்தனம் அல்லவர்கள். பைபிள் எவ்வளோ அழகான வார்த்தையெல்லாம் இருக்குது. அதனால் பாரத்தோடு இப்போ அந்த முற்றுகை போட்டு இருக்கிறானா, இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போ 7:40 8 மணிக்கு நம்ம முடிக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷம் சாலிடாக ஜெபம் பண்ணிடுவோம். சரியா? நிறைய காரியங்களை இந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணோம். இதுக்கு முதல்ல இந்த தருத்தரத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம சொல்லுவோம் கஞ்சை குடித்தா கூட நிம்மதியாக தூங்கணும். இல்லை, இருக்கிறத ஒரு பருப்பு குழம்பு, இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கருவாடு துண்டு போதும், ஒரு ரசம், ஒரு துவையல், இதை வச்சு அதாவது சாப்பிட்டா ஜீரணம் ஆகணும். அதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது படுத்தா தூக்கம் வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டு இருந்தாலே நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம். பாருங்க, என்ன வேணால் சாதிக்கலாம். இன்றைக்கி நம்ம சாத்தா அதை இதை காட்டி, இல்லை கவர்ச்சிகளை காட்டி, அதை இதை காட்டி நிறைய பேர் அப்செட் பண்ணி உட்கார வச்சுருக்கான் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி சத்துருவை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம்ல. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இப்போ எழுமி நின்று ஆமாம், பெரியவங்க அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களாம் எழுமி நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், எனக்கும் அந்த பண பிரச்சனை என்கிட்ட வரவே கூடாது ஆண்டவரே. ஆமாம், எனக்கு போதும் என்ற தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவர், இருக்கிறதுல சந்தோஷமாக இருப்பேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவர், இருக்கிறதுல சந்தோஷமாக இருப்பேன். ரெண்டாவது, பண விஷயத்தில் உண்மையாக இருப்பேன். யாராவது உங்கள்கிட்ட பணம் கொடுத்து இதை வாங்கிட்டு வான்னு சொன்னால் திரும்ப அந்த பில்லு அது உங்களுக்காக போடுற பில்லு இல்லை, அஃபிஷியலாக போடுற பில்லாக இருக்கணும். ஸ்டோரில் வேலை செய்கிறவங்களாம் கேளுங்க. ஆமாம், வேலை செய்கிற ஸ்டோரில் வேலை செய்கிறாங்களாம் கேளுங்க. உனக்குன்னு தனி பில்லு போடாத. ஊழியத்திலே ஸ்தாபனங்கள்லேயே இன்னொரு பில்லு போட்டுட்டு கொண்டு போய் காட்டுற ஆட்கள் உண்டு. சபைகளில் உண்டு, சபைகளில் உண்டு. கடைக்காரர்கிட்ட அவங்க பாவம், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு சார் நீ ஒரு 10 காசு சாப்பிடு, நான் ஒரு 10 காசு சாப்பிட்றேன்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பைசாவில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பஞ்சம் வராதியா? நான் சொல்கிறேன், பஞ்சம் வராதியா? கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பஞ்சம் வராது. ஆமாம், அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் ஆச்சரியமாக போஷிப்பார். எவ்வளவு டெஸ்டிமனி உங்ககிட்ட இருந்து வருது. இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு இவ்வளோ இதாக கொடுக்குறார், அதை கொடுக்குறார், எவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள் இல்லையா? அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஏதோ நம்ம இதுவரைக்கும் கடன் வாங்கி அப்படி மாட்டிக்கிட்டா இன்றைக்கி நீங்கள் ஒரு டிசிஷனுக்குள்ளே வரணும். ஆண்டவரே, முதல்ல இந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு முகாந்தாரம் சொல்லிக் கொடுங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுங்கப்பா. அடுத்தது, ஆண்டவரே, இனி கடன் வாங்காமல் வாழ்க்கை நடத்துறதுக்கு வழி என்னன்னு சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொடுங்கப்பா, சொல்லிக் கொடுங்கப்பா, சொல்லிக் கொடுங்கப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவர்கிட்ட, சரியா? சொல்லிக் கொடுங்கன்னு, சொல்லிக் கொடுங்கன்னு. சில சப்ஜெக்ட் இங்கே பாருங்கள், ஸ்கூலில் கிளாஸ் டீச்சர்ஸை டீச் பண்ணுவோம். சில சப்ஜெக்ட் அந்த 45 நிமிஷத்தில் புரிஞ்சிடும். சிலது அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போன்னு போவாங்க. ஏன்னா ரொம்பவும் போட்டால் உனக்கு புரியாதுன்னு அர்த்தம். அதனால் எல்லாம் சொல்லிக் கொடுன்னா உடனே சொல்லிக் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. அதில் நம்ம முதல்ல கரெக்டாக ஆகணும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம், ஆமாம், 1 லட்சம் ரூபாயில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல லட்சம் ரூபாயை கொடுத்து பார்ப்பார் கர்த்தர். 1 லட்சம் ரூபாயில் நீங்கள் அட்டகாசம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்களை நான் பார்த்துட்டேன். தகப்பன் சொத்தை வச்சு தான் மெயின்டைன் பண்ண தெரியுது தவிர தான் புதிய சொத்துக்களை உருவாக்குவோன்றதெல்லாம் இப்போ எட்டாக்கணியாக போயிடுச்சு. அப்பா சொத்துக்களை விற்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஆட்கள் இருக்காங்க. பாரத்தோடு சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நினச்சா கூட எனக்கு என்ன வந்தது, இருக்கிறத நான் சொல்கிறேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவனா தருத்திரம் பஞ்சத்தில் இருப்பான் அப்படி கிடையாது. கிறிஸ்தவன் ஐஸ்வர்யவானாக இருப்பான். ஆமாம், கிறிஸ்தவ ஐஸ்வர்யான வாய் சாவிடால் இருக்கக்கூடாது. நான் ஐஸ்வர்யவான், நான் வாழ பிறந்தவன், நான் சாதிக்கிறவன் அப்படின்னு கிடையாது. களத்தில் இறங்கி நீ சாதித்து காட்டிட்டு அமைதியாக இருந்தாலும் போதும், ஊர் சொல்லும் பா அப்படின்னு சொல்லணும். ஆனால் நானே பேசிக்கூடாது என்னை பற்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இப்போ நம்ம போராடி எல்லாரும் கையை உயர்த்தி வேகமாக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த தரித்திரத்திலேருந்து எங்களை வெளியே கொண்டாங்க. நிறைய பேர் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இவ்வளோ பணம் தேவை. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இவ்வளோ பணம் தேவை. உண்மையாக சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நினைக்காதீங்க வெறுங்கையில் முளம் போடுறோன்னு நினைக்காதீங்க ஐயா. வெறுங்கையில் முளம் போடுறோன்னு நினைக்காதீங்க ஐயா. அது உலக பிரகாரமான உலக வழக்கம். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வெறுங்கையில் தான் முளம் போடுவோம். நம்ம கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் தருவார். கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இப்போது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற இளம் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்,
ஆண்டவரே, அப்பா காலத்தில் இருந்த அந்த தரித்திரம், பண கஷ்டம், அந்த வட்டிக்காரன் வந்து வாசல்ல வெளியே நின்று சண்டை போடுறது, கடன்காரன் ஃபோனில் கேவலமாக பேசுறது, ஆண்டவரே புருஷன் வாங்கின கடனுக்கு மனைவியை அசுத்தமான வார்த்தைகளை திட்டுறது, ஆண்டவரே இதெல்லாம் பிள்ளைகளுடைய இருதயம் நொடிந்து போயிருக்குப்பா. பண விஷயத்தினால அப்பா அம்மாவுக்கு இடையே கெட்ட வார்த்தை போட்டு பேசி வீடுகளில் பயங்கர பண பிரச்சனை இல்லை. ஏன் பணம், ஓன் பணம், நீ எங்க போய் சம்பாதிச்ச, நீ எங்க இருந்து கொண்டு வந்த, உங்க அப்பா என்னத்தை கொடுத்தாங்க, அப்படி இப்படி கேவலமான வார்த்தைகள் விசுவாசிகள் வீடுகளிலே. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை நாங்க உபவாச ஜெபத்தில் போராடுறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை பண விஷயத்துல வெளியே கொண்டாங்கப்பா. ஆமாப்பா ஆண்டவரே, போதுமான அளவுக்கு வருமானத்தை கொடுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாப்பா, எங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் தேவைகளை சந்தியும், தேவைக்கு அதிகமா கொடுங்க. அப்பதான் அவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, மற்ற ஏழைகளை தாங்குவாங்க, அனாதைகளை தாங்குவாங்க, ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளை தாங்குவாங்க. அப்பா அம்மா இல்லாத எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு படிப்புக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. லட்சக்கணக்கான கடனை வாங்கிட்டு போன் எடுக்க முடியாம தடுமாறுகிற குடும்பங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பஞ்சத்துக்கான காரணத்தை எங்களோடு இன்னைக்கு அழகா பேசுனீங்கப்பா. அந்த வார்த்தைகள் அப்படியே இருதயத்தில் பதியட்டோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சீரிய ஆவிகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, சீரிய ஆவிகளை சகோதரன் என்று அழைக்க கூடாது. ஆமாப்பா, சத்துருவோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. ஆமாப்பா, தன்னை திருத்திக் கொள்ளாத ஆகாப்பை போல நாங்க திருந்தாம இருக்க கூடாது. இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு இல்ல, இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு இல்ல, இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு இல்ல என்று சொல்லக்கூடாதப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாம, வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாம, கல்யாணம் பண்றதுக்கு வழி இல்லாம, ஆண்டவரே தடுமாறிட்டு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே ஒரு சர்ஜரிக்கு போகணும், ஒரு ஆப்ரேஷனுக்கு போகணும், இவ்வளோ ரூபா வேணும்னு கேட்குறாங்க. அதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், வேற எங்கேயாவது போகலாமா அப்படின்னு எவ்வளோ எங்கள் மக்கள் கஷ்டத்தில் நிற்கிறாங்கப்பா. ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, இறங்குங்க ஐயா, எங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு இறங்குங்க, எங்கள் மக்களுக்கு இறங்குங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்து சகோதர சகோதரிகளுக்கு இறங்குங்க, இஸ்லாமிய நண்பர்களுக்கு இறங்குங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்கப்பா. அவங்களே நீங்க தானப்பா உண்டாக்கி, நீங்க இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இறங்குவீராகப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் இந்த பொருளாதார நெருக்கடி, ஆமென், சில வீடுகளை குறித்து கர்த்தர் என்று சொல்றாரு. கணவனு வேலைக்கு போறீங்க, மனைவி வேலைக்கு போறீங்க, உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்ன, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரெண்டு பேருக்குள்ள, அந்த பெருமையின் ஆவி, பெருமையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அதை முறியடித்து ஜெபிக்கிறேன். ஒருவருடைய சம்பாத்தியம் இன்னொருவருக்கு தெரியல, ஒருவருடைய சம்பாத்தியம் எங்க போகுதுன்னு புருஷனுக்கு தெரியல, புருஷன் சம்பாத்தியம் ஆமை எங்க போகுதுன்னு மனைவிக்கு தெரியல. ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இன்னைக்கு அநேக வீடுகள்ல ஆண்டவரே, ஆண்டவர் அந்த காலத்துல BA MA சொல்லுவாங்க, இந்த காலத்துல BE MTech MPhil ஆண்டவரே MBA ஆண்டவரே HR இதுதான் சொல்றாங்கப்பா. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரே கடனும் கஷ்டமும் தரித்திரமும் இருக்குது. ஆண்டவரே ஜெபிக்கிறோம். நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க ஆண்டவரே, ஆனா அவங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய செழிப்பு வரல ஆண்டவரே. ஏதோ வரதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்களே தவிர அடுத்த லெவலுக்கு பிசினஸ் கொண்டு போக முடியலையே ஆண்டவரே. ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம். கொஞ்சம் பணம் வந்தோடனே தங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்த உடனே மற்றவங்களை ஏளனமா பண்ணுகிற ஆவிகளை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தது உண்மைதானப்பா. செங்கல் செமந்து கொண்டிருந்தது உண்மைதான், செங்கல் அறுத்து கொண்டிருந்தது உண்மைதான். ஒரு நாள் வந்தபோது அவர்கள் கூக்குரலை கேட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீரே. இந்த சீரிய ஆவிகளில் ஒன்று அடிமைத்தனத்து பண்ணுகிற சிறை பிடிக்கிற ஆவி ஆண்டவரே. அந்த சிறை பிடிக்கிற ஆவியிலிருந்து வெளியே கொண்டு வாங்க.
எகிப்தை கொண்டு வந்தபோது ஆண்டவரே அவர்கள் அங்க இருக்கிற எகிப்தினுடைய பொன்னையும் வெள்ளியும் கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே உராபா ஹால்மாரா தூராபா தீராபா கபூதாராபா, பேங்க்ல இருக்கிற மார்வாடி கடையில் இருக்கிற நகைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மீட்டு எடுப்பார்களாக. வேலைக்கு போறாங்க, டீச்சர்ன்றாங்க, ப்ரொஃபஸர்ன்றாங்க, அதுன்றாங்க, கடைசியில பார்த்தா நகையெல்லாம் பேங்க்ல கிடக்குது, மார்வாடி வீட்டுல இருக்குது. இயேசுவின் நாமத்தினால அதையெல்லாம் நாங்க ரீக்ளைம் பண்றோம் ஆண்டவரே, ரெக்கார்ட் பண்றோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த சீரிய ஆவிகளை முறியடித்து, பஞ்சம், விலைவாசி உயர்வு இயேசுவின் நாமத்திலே முறியடித்து ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறீங்க. ஆகவே கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஆமென். ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவை எல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். இயேசுவின் நாமத்தினால எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகளை உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருப்போம், எங்க இருந்து இந்த கடன் பாரம் வருது, இந்த பஞ்சம் வர்றதுக்கு யார் காரணம், எப்படி வருது, எல்லாம் நீங்க வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம் என்ன? இனி நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணணும். ரெண்டாவது கடன் கொடுத்த யார் யார்கிட்டலாம் கடன் வாங்கினீங்களோ ஒரு பட்டியலை எழுதுங்க. உட்காந்து யார் யார்கிட்ட எவ்வளோ ரூபா, அங்கே 1 லட்சம், இங்கே 50,000, இங்கே 25,000 அப்படின்னு எல்லாத்தையும் எழுதுங்க. ஒரு நோட்டில் எழுதுங்க. எழுதிட்டு மொத்தம் கூட்டுங்க, எவ்வளோ லட்சம் வருதுன்னு. கூட்டிட்டிங்களா? இப்போ இல்லை, கூட்டணும். கூட்டிட்டு முதல்ல அந்த கடன் கொடுத்தாருங்கள அவங்கக்கிட்ட பேசணும். நீங்கள் இவ்வளோ இப்போ கொடுத்தீங்க, இவ்வளோ காலமாக நான் கொடுக்க முடியாமல் ஆகிப்போச்சு, ஆனாலும் நான் இதுக்காக எங்கள் தெய்வத்துக்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்க உதவி செய்வார் அப்படின்னு நீங்கள் பேசுங்க. ஃபோன் எடுக்காமல் இருந்தால் அது பயங்கரமான கிரிமினல் தான். ஃபோன் அப்படி பார்த்து அப்படி இப்படி பார்க்குறது. கண்ணாடி இருக்காது சிலருக்கு, அப்படி இப்படி தூர வச்சுலாம் பார்க்குறது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கண்ணாடி போடு 40 வயசில். என்ன ஆகிப்போது இப்போ 40 வயசில் கண்ணாடி போடலன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய நர்வ்ஸ் பாதிக்கும், ஹை ப்ரெஷர் வரும். திடீர்னு ஒரு நாள் அந்த ஹையில் வந்து சில நேரத்தில் அந்த நரம்பு வெடித்து போகிறது கூட, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் வந்து மருத்துவர்கள் சொல்லி கொடுக்குற காரியம். என்னெல்லாமோ தெரியுதில்ல, 40 வயசில் கண்ணாடி போடுறதுக்கு என்ன. அதனால் கர்த்தருடைய பிள்ளைய போட்டு ஃபோன் யார் நம்ம எடுங்க, ஃபோன் எடுங்க. முதல்ல என்னை பொறுத்தவரை ஃபோன் எடுக்காதது அது மேனஸே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சரி, அது போட்டோம். இப்போ கடன் பிரச்சனை ஆட்களுக்கு ஃபோன் எடுத்து நீங்கள் பேசணும், ஃபோன் எடுத்து பேசணும். அடுத்தது 3வது, தினந்தோறும் அந்த கடனை, ஆண்டவரே நீர் அடைக்க போகிறீங்க ஆண்டவரே, நான் அறிவீனமாக வாங்கிட்டேன். உங்கள் கடன் பிரச்சனை உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும், மனைவியினுடைய கடன் பிரச்சனை புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்கெங்கே சீட்டு போட்டேன், சரியா, அந்த மேட்டர்லாம் மனைவிக்கு புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு குட் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருக்க வேண்டியதை சொல்கிறேன் நான், சொல்லணும். அப்போ ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி பிள்ளைகிட்டையும் ஷேர் பண்ணணும். இவ்வளோ கடன் இருக்குது நம்ம வீட்டில், இதுக்காக நீயும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்புறம்
இந்த கடன் கொடுத்தவங்கலாம் நீங்கள் சொன்னால் அவங்க உங்களுக்காக சரி பரவாயில்ல சார் 2 மாதம் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணத்தை ஆண்டவர் போடுவார். சரியா? அப்புறம் வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் கால்குலேட் பண்ண உட்காந்து நமக்கு வருமானம் இவ்வளவு, வீடு வாடகை, சரியா, முதல்ல வாடகை எடுத்து கொடு, ஃபஸ்ட்டு வாடகை கட்டு, அடுத்தது கரண்ட் பில்லை கட்டு, 2 கட்டிடணும். அப்போ பிரச்சனையே இருக்காது. அப்புறம் அத்தியாவசியமான பொருட்கள், அரிசி பருப்பு உளுந்து, அது என்னன்னு தெரில, அது என்ன காய்கறி, அது தெரியும் உங்களுக்கு. அத்தியாவசியமான பொருட்கள் இருக்கா பாருங்க, அதை வாங்கி வைங்க. ஓகே? அப்போ சாப்பாடு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, அது இப்போ தேவையா, இந்த மாதம் தேவையா, செல்ஃபோன் இருக்குது, உடனே இன்னொரு ஃபோனை கண்ட உடனே அது மாற்றிடுவோமா, இதை மாற்றிடுவோமா, அந்த மாதிரி போவாதீங்க தயவுசெய்து. ஐயா நல்ல வசதி இருக்கியா அப்படின்னா அது வேறு விஷயம், நான் அவங்களோட பேசலை. இந்த பிரச்சனையோடு கூட இருக்கிற ஆட்களோடு தான் பேசுகிறேன். அதுவும் இந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவன் தான் ரொம்ப பிரச்சனை இன்னைக்கு. அதனால் உங்களோடு நான் பேசுகிறேன். மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க வைங்களேன். வரவு இப்போ அந்த எல்லாம் போட்டிங்களா, நான் சொன்ன முதல்ல வீட்டு வாடகை, அப்புறம் கரண்ட் பில்லு, அப்புறம் அத்தியாவசியமான பொருட்கள், உணவுக்கு அடுத்த பொருட்கள். அடுத்தது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய வருமானத்தில் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை ஆண்டவர் கொடுக்கணும். அது இதண்டா இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆண்டவர் கொடுக்கணும். இந்த ஜூன் மாதத்தில் இன்றைக்கி நீங்கள் இந்த காரியங்கள்லாம் கேட்குறீங்க. இந்த இடைநாளில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜூலை மாத வருமானத்தில் நீங்கள் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து பாருங்கள். பெரிய ஆச்சரியமான காரியம் உங்களை தேடி வரும். ஓகே? பெரிய ஆச்சரியமான காரியம் தேடி வரும். அப்படி உங்களை தேடி வரலையா, நம்ம ஒரு நாள் ஃபிசிக்கல் கேதரிங் வைப்போம். அப்போ நம்ம இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்ப்போம். எல்லாரும் கையை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் ஆச்சரியமான காரியங்களை, சத்துருவை அடையாளம் கண்டுபிடிக்க உதவி செய்தார். ஆமென். ஆசீர்வாதத்தை திருடும் ஆவி, இந்த பொல்லாத சீரிய ஆவி, வல்லமையை மட்டுப்படுத்துகிற ஆவி, தவறான ஆலோசனை கொடுக்கிற ஆவி, நம்மை சுற்றி வளைக்கிற ஆவி, முற்றுகை போடுகிற ஆவி, பின்தொடர்கிற ஆவி, இந்த ஆவிகள் எல்லாம் இந்த வாரம் முழுவதும் பேசி தேவன் பலவிதமான சத்தியங்களை சொல்லி கொடுத்தார். ஆமென், 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 ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி ஜீசஸ், இயேசப்பா எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, அறியாமையின் காலங்கள் அப்பா, எங்களை மன்னிங்கப்பா. இனி நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய், பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண, எல்லாரும் கையை உயர்த்திக்கோங்க. பெரியவங்க முதல் சிறு குட்டி பிள்ளைங்க வரைக்கும். தகப்பனே, என் அன்பு பிள்ளைகள், எங்கள் சபையின் பிள்ளைகள், எங்கள் தமிழ்நாட்டின் பிள்ளைகள், எங்கள் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆண்டவரே, வட மாநிலத்தின் மக்கள், கேரளா மக்கள், ஆண்டவரே, எங்கள் இந்திய மக்கள், எங்கள் இலங்கை தேசத்தின் மக்கள், யாரெல்லாம் கையை உயர்த்தி இப்போது என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோப்பா. வேலை இல்லை, இனிமே வேலைக்கு வராத, நீ வீட்டுக்கு போயிரு, போதும், நீ வேலை செஞ்சது எங்களுக்கு கொடுக்க முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இயேசுவின் நாமத்தினால அதை விட பெட்டர் ஜாப் எங்கள் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு வாசலை அடைத்தால் 7 வாசல் சொன்னவரே, இந்த தொற்று நோயின் காலத்தில் வேலை இழப்பு, சம்பள குறைவு அப்பா, இந்த பிரச்சனைக்கு இந்த ஜூன் மாதத்தில் எங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தந்து உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. அடுத்தது ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை திருடின ஆவிகளை மீண்டும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. வல்லமை மட்டுப்படுத்தின ஆவிகளை துரத்தி அனுதினமும் வல்லமைகளை அதிகரிக்க பண்ணுவார்களாக. எந்தெந்த காரியத்தில் சிறைப்பட்டு போனார்களோ அவர்களை விடுதலை பண்ணுவீராக. தவறான ஆலோசனைக்கு உட்பட்டு உம்முடைய சமூகத்தை விட்டு போனவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்களாக. சற்று எந்த அளவுக்கு சுற்றி வளைத்தாலும் அந்த சத்துருவின் கண்களை குருடாக்குவீராக. எலிசாவின் நாட்களிலே அவனுடைய ஜெபத்தை கேட்டு சத்துருவை கண்களை குருடாக்கினவர். ஹல்லேலூயா. இப்பொழுது சத்துருவின் கண்களை குருடாக்குவீராக. முற்றுகை போட்டவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, ஹல்லேலூயா, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் ஜெபிக்கிறேன். சத்துருவை சபிக்கிறேன் ஆண்டவரே. இல்லாத ஆண்டவரே, பொல்லாத காரியங்களை சொல்லி மனமடி வாக்குகிற கிரியைகளை முறியடிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த மாதத்தில் அநேக குடும்பங்கள் கட்டப்படட்டும், வீடு கட்டப்படட்டும், திருமணத்துக்கு காரியங்கள் கைகூடி வரட்டும். தேவனே, வியாதிகள் சுகமாகட்டும், வீடு திரும்பட்டும், சமாதானம் வரட்டும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகளுக்கு இணையாக என் ஆண்டவர் சமாதானத்தின் நாட்களை தாரும். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்காக தோத்திரம். வாரம் வெள்ளிக்கிழமையில போராடுகிறோம் ஐயா. பல வாரங்களாய், பல மாதங்களாய் போராடுகிறோம் ராஜா. நாங்கள் முற்றிலுமாய் ஜெயம் கொள்வோம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சரியா? இனியும் பயப்படாது. ஜெபம் பண்ணிட்டீங்க, கையை வைத்து ஒப்பு கொடுத்துட்டீங்க, டிசிஷன் எடுத்துட்டீங்க, அதாவது தீர்மானம் எடுத்துட்டீங்க. இனி கர்த்தர் காரியங்களை நடத்துவார். மறக்காம இன்றைக்கு இரவு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும், மறந்துடக்கூடாது. ஆக்ட்ஸ் சாப்டர் 17 வாசிக்கணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்தினால உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களில் பெருகிறது. உங்க மேல ஆண்டவர் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். ஆமென். ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு சாட்டர்டே மீட்டிங் இருக்கிறத திரும்ப ஒருக்க நான் நினைவுபடுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நம்ம அறிக்கை பண்ணி சொல்லுவோம். ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாம் சந்தோஷமாய் பாடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகினோம். ஆமென். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகினோம். பரலோக தேவன் இயேசுவே, மாறெங்கிலும் பாறை சாற்றிடுவோம். பரலோக தேவன் இயேசுவே, மாறெங்கிலும் பாறை சாற்றிடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென், ஆமென். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் ஸ்தோத்திரம், கொள்ளுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலும் ஜெயம் எல்லாரும் ஆவியில நிரம்பி பாடுங்க. இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். ஆமென். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பரிசுத்த தேவன் இயேசுவே, மாறெங்கிலும் பாறை சாற்றிடுவோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவே, மாறெங்கிலும் பாறை சாற்றிடுவோம். முற்றிலும் சரபாலா, திரியாகதோரோகோலபாதாரபா. எல்லா தரத்தரத்தின் ஆவிகள் வெளியே ஓடுகிறதப்பா. இயேசு ஆமென், கிறிஸ்துவினாலே ஆமென். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யாரும் எதிராக நிற்கக்கூடும். அழைத்தவர் என்றும் உண்மை உள்ளவர், பரியந்தம் நடத்திடுவார். ஒவ்வொரு ஊழியர்களுக்கு, ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஆமென். அழைத்தவர், அழைத்தவர், அழைத்தவர் என்றும் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு ஊழிய குடும்பங்களை நடத்துவார். ஓ, பாலாபாக, பாதாலோ, தோராபாக, தாலாபா. பரியந்தம் நடத்திடுவார். அழைத்தவர் என்றும் உண்மை உள்ளவர், பரியந்தம் நடத்திடுவார். அழைத்தவர் ஆமென். ஒவ்வொரு அழைக்கப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் நடத்திடுவீர். அழைத்தவர் என்று உண்மை உள்ளவர், பரியந்தம்
நடத்திடுவார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென் ஆமென் ஆமென். மீண்டும் நாளை மாலை சந்திப்போம். ஆன்லைன் பிரேயர்லையும் சந்திப்போம். கர்த்தர் சித்தமானால் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இரவில கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக 2 கைகளை உயர்த்தி நல்லா தேங்க் பண்ணிருங்க. ஆமென். ஹalleluya. God bless you.